வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். இது எல்லா ராசிக்குமே நான் 12 ராசிகளுக்கும் நான் இதை சொல்லும்போது இரு பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது, 15லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படி. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனானவர் சனி, இவர் 2ஆம் இடத்தில், அதான் 7 சனியாக இருக்கார். வக்கரமாக இருந்தால் தொல்லை, வக்கர நிவர்த்தி அடைகிறார். 7ஆம் தேதி பெரிய ரிலீஃப். அதே நேரத்தில் 5ஆம் வீடு சூப்பர் பிளேஸ், ரொம்ப நல்ல இடம். 5 இடத்துக்கு குரு 6ஆம் தேதி அன்று திரும்ப உள்ள வரார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் 7ஆம் தேதி அன்று புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்குள்ளே வரார். அது உங்கள் 10ஆம் வீடு. ஏற்கனவே சுக்கிரன் அங்கே இருக்கிறார், சூரியனும் அங்கே இருக்கிறார். அப்போது 10ஆம் வீடு பலப்படுகிறது. தொழிலில் சாதனைகள் ஏற்படுவதற்கான காலகட்டம், தொழிலில் நல்ல பெயர் உண்டாவதற்கான காலகட்டம். 2ஆம் இடம் தனஸ்தானம், அங்கே சனி வக்கரமாக இருந்தால் என்ன, வந்து சேர வேண்டிய காசு வரலையா, 2 மாதம் சம்பளம் வரலப்பாமாங்க. இப்போ சம்பளம் வந்துட்டு எல்லாம் சேர்த்து வந்துடும். புதுசாக ஒரு ஜாப் நான் ட்ரை பண்ணுறேன், இதோ வரேன் அதோ வரேன்றான், ஒன்றும் வந்து சேரல, இப்போ வந்துடும். 5இல் குரு, பதவி உயர்வு, வேலை மாற்றங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள். சில பேருக்கு திருமணம் கைகூடுகிறது, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. இது போன்ற தடைப்பட்ட நன்மைகள்லாம் அந்த கேட்ஸ் ஆர் நவ் ஓப்பனிங் அப். அப்போது எல்லா நன்மைகளுக்கும் அழகாக உள்ளே வரதுக்கான வழி கிளியராக இருக்குது. ஒரு நன்மைகளாக உள்ளே வரும். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸை உருவாக்கும். வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கடுமைகள் குறையும். கொஞ்சம் ஈஸியாக சொல்லுவாங்கல்ல, டேக் இட் ஈஸி பாலிசின்னு, அது மாதிரி டேக் இட் ஈஸி பாலிசிக்கு வருவீங்க. இப்போ தான் 7 சனி அப்படின்னு நம்ம சோக கீதம் பாடினவங்க அதுலேருந்து மீண்டு வெளில வருவாங்க இப்போ தான். அப்போது நெகட்டிவ் எல்லாம் குறைஞ்சு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழல்கள் உருவாகுகிறது. அது நன்மை தான். அதே நேரத்தில் பாருங்கள், 11ஆம் வீடு செகண்ட் பார்ட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுர் மாதம், சூரியன் 10ல் இருக்கிறதே சிறப்பு. 10லேருந்து 11 வந்தது மேலும் சிறப்பு. சூரியன் 11ஆம் வீடு, செவ்வாய் 11ஆம் வீடு, அதுக்கப்புறம் தொடர்ந்து சுக்கிரன் 22ஆம் தேதி இன்னைக்கு வரார் 11ஆம் வீட்டுக்கு. 27ஆம் தேதி புதனும் 11ஆம் வீட்டுக்கு வர. எல்லாரும் 11ஆம் வீட்டில் ஒரு கூட்டணி. இருப்பதிலேயே எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய இடம்தான் 11ஆம் வீடு. சரி, இவங்கெல்லாம் கூட்டணி அமைகிறாங்களே, அதே நேரத்தில் அந்த கூட்டணி ஆசீர்வதிக்கிறார் குரு 5ல் இருந்து. நன்மைகளுக்கு பஞ்சமே இல்லை. இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை பற்றி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சில பேர் வீடு வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இது ஏதுவான காலம், நல்ல காலம். அப்போ திடீர்னு பார்த்தா வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வசந்த காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4th வீக்கில் இருந்து வசந்த காலம். கொஞ்சம் முதல் வாரம் இந்த பழங்காலத்தில் இந்த ரேடியோவில் யாராவது தலைவருக்கு போயிட்டாங்கன்னா ஒரு சோக கீதம் ஒன்று வச்சு வாசிப்பான். அது வாசித்தாலே யாரா போட்டாங்கன்னு பார்ப்போம். அப்படி இருந்த வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி இனிமையான நல்ல இசை, அதற்கப்புறம் உங்களுக்கு குத்தாட்டம் தான் பிடிக்குன்னா அந்த குத்தாட்டம் போடக்கூடிய இசை கூட வருது. அப்படி ஒரு நன்மையை தருகிறது. அப்போ நியூ இயரில் என்ன பண்ணுவீங்க, தலைகால் புரியாமல் ஆடுவீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் உள்ள ஒரு ஆள் அப்படி தான் ஆடிட்டுருப்பான். அவ்வளோ சந்தோஷத்தை தரும். புது வருடத்தை நெருங்கும் கால நேரம். இரு கை விரித்து நீங்கள் வரவேற்பது இந்த புத்தாண்டை.
அப்போது 4th வீக்கில் நிறைய வித்தியாசங்கள், நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய நிகழ்வுகள். எல்லாரும் போயிட்டு 11 உட்காந்து கேட்கணுமா? அதை குரு பார்க்குறார். அதுதான் அதில் இருக்கிற என்ன பியூட்டி. ஸோ சிறப்புகள் கொட்டித்தரக்கூடிய காலமாக ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த வருஷம் எண்டு. உங்களுடைய சோக கீதம் உற்சாக கீதமாக மாறிவிடும், கவலையே வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை, ஆப்டிமிசம் இதெல்லாம் பெருகக்கூடிய காலம். ஸோ ரீகெய்னிங் த கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக உண்டு. வெற்றியை தரும் காலம் நேரம் உருவாவதால் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.